ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே எந்த பர்சன்ட் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பீஃபுன் கோரிங் டிஃப்ரெண்ட்டாக வந்து கோழிக்கறி தூள் போட்டு செய்ய போகிறோம். இது வந்து ஒரு நியூ ரெசிபி. ஏன்னா நம்ம வந்து பட்டை மிளகாத்தூள், கிச்சாப்பு அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். இது வந்து கோழிக்கறி. ஸோ வாங்க நம்ம அதுக்கான ஜாமான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடுகுக்கீரை, தவகையை கூட போடலாம். இது கடுகுக்கீரை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் ஒன்று, தவு பூத்தி. நீங்கள் ஃபிஷ் போல் போடலாம், இல்லைனா தவு பூத்தி கூட போடலாம், இல்லை தவு கோரிங்கோ இல்லை ஃபிஷ்க்கு கூட போகலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ நாங்கள் தவு பூத்தி எடுத்துக்கிட்டோம். அப்படி சின்ன வெட்டிக்கிட்டோம் 2 தவு பூத்தி. ஊடாங்கரிங்கும் பைக்கலாம், நெத்திலையும் பைக்கலாம், ரெண்டுமே ருசியாக இருக்கும். பூண்டு வந்து 3 பல்லு நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கடுகு தாளிப்பு கொஞ்சம், முட்டை 3 முட்டை நாங்கள் உடச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மெயின் திங் கோழிக்கறி தூள். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பீஃபுன் கோரிங் சேர்ப்போம். ஓகே, பீஃபுன் வந்து தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவில் ப்ளஸ் வந்து சுட எண்ணெயில் கடுகு தாளிப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நியூ ரெசிபி, ரொம்ப ருசியாக இருக்கும் கைஸ். ஓகே, யாரெல்லாம் ட்ரை பண்ணதுலையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பூண்டு இடிச்சு வச்ச பூண்டையும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிண்டுங்க. ஏன்னா எப்போதும் நம்ம சம்புல், சில்லிக்கறி, அதாவது பட்டை மிளகாத்தூள், அரைச்சல் சாந்து, மஞ்சத்தூள், கிச்சாப்பு வெட்டுக்கோம். இந்த வாட்டி நம்ம சிக்கன் கறியோட மசாலா வச்சு போயிட்டு போகிறோம். ஸோ போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊடாங்கரிங்க சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஊடாங்கரிங்கும் போடலாம், நெத்திலையும் போடலாம் காய்ஸ், பிரச்சனை இல்லை. ஆனால் ஊடாங்கரிங்க கூட நல்லாயிருக்கும் மீனுக்கு. ஸோ நீங்கள் ரெண்டுமே போடலாம், அது உங்களோட விருப்பம். நாங்கள் வந்து ஊடாங்கரிங்க எடுத்துக்கோம். நெத்திலி இருக்கா, நாங்கள் ஊடாங்கரிங்க எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தவு பூட்டி போட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசமாக இருக்குது. இந்த மாதிரி கட்டத்தை வந்தோடனே முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து நாங்கள் 3 எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க. ஊற்றி அதை கொண்டா பொரி ஒன்று கைஸ் கிண்டி தருங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் கிண்டி. ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடுகு எடுத்துக்கோங்க. ட்ராய் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கிளறுங்க. மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. அப்புறம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அதே சமயத்தில் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்ட கோழிக்கறி தான் சேர்த்துக்கோங்க. கோழிக்கறி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அப்புறம் அதே சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்புறம் அந்த மசாலாலாம் வெந்து அந்த வாடெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம். ஓகே, கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ருங்க. அதெல்லாம் எனக்கு கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதே சக்கரை ஆகிடும். பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இது நீங்கள் பரட்டி ஒரு தேவோடு குடிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும் கைஸ். லாஸ்ட்டாக அவிச்சு வச்ச பீஃபனை போட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்ணுங்க. போட்டு காட்டுங்க. அந்த டீமேஸ் அந்த சம்பளம் நல்லா மிக்ஸ் ஆகணும். போட்டு நல்லா பரட்டுங்க. ஸோ இதை பாருங்க, நல்லா கிண்டியாச்சு. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கேஸ்க்கு என்ற ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரிப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே இந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.